அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் தவேகா கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் சர்ச்சையாக இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு பேசிய வார்த்தைகளில் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை பற்றும் இங்கே யாரும் பேச வரல. தவறான விஷயங்களை அவர் பேசல, அதை தவறாய் புரிந்து கொண்டு அதை பற்றி இங்கே நிறைய விஷயங்கள் சர்ச்சையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக விஜயை ஒரு கட்சி தலைவராக இருந்தவர், ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார், விஜய் கூத்தாடி என்று. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேசப் போகிறோம். இதை பற்றி விஜய் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தவேகா கட்சி தலைவரான விஜய் பேசிய வார்த்தைகள் சர்ச்சைக்கு இன்னைக்கு நிற்கிறது என்றால் அது சர்ச்சை அல்ல, விஜய்க்கு போட்ட பிளான் என்று தான் நமக்கு சொல்ல வேண்டும். அன்னைக்கு விஜய் அந்த அளவுக்கு வெப்ராளப்பட்டு பேசினதுக்கு காரணமே விஜயை ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூத்தாடி என்று சொன்னதற்காக ஒரு வெப்ராளம் அவருக்கு வந்திருக்கிறது. இந்த வெப்ராளத்தோட நீங்க பேசியது பார்த்தால் உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல சில திட்டங்கள் இருக்கிறது என்பதை தலைவர் விஜய் அதை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை தூண்டிவிட்டு தான் இதை பண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வைக்க வேண்டும். இன்னும் கவனமாக அரசியலில் செயல்படுவதுதான் நல்லது. நீங்கள் எதிர்த்தோம் நின்றோம் என்று நீங்கள் நின்றால் உங்கள் மேல் 1000 குற்றச்சாட்டுகள் நாம் தலக்க மேல கொண்டு செல்வார்கள். உங்களை பாராட்டுவார்கள், 5 விஷயங்களை பாராட்டுவார்கள், 6வது விஷயத்தை உங்களை தாக்குவார்கள். இது அவர் சொல்லும் விதமல்ல, அது அவர்களுடைய பிளான். இந்த பிளான் முறைப்படிதான் தலைவர் விஜயை இப்படிப்பட்ட சில விஷயங்களை சொன்னால் விஜய்க்கு கோபம் வரும். கூத்தாடி என்று சொல்வதில் என்ன குறைச்சல், என்ன கேவலம் என்று எனக்கு தெரியவில்லை. கூத்தாடி என்று சொன்னால் சினிமா நடிப்பவர்கள் எல்லாம் கூத்தாடி என்றால், நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம் நாட்டை ஆண்டவர் ஒரு காலத்தில், அவர் கூத்தாடி இல்லையா? அம்மா ஜெயலலிதா ஒரு காலத்தில் நாட்டை எத்தனை வருடங்கள் நம் நாட்டை ஆட்சி ஆழ்ந்தார், அம்மா கூத்தாடி இல்லையா? இப்படி பல கேள்விகள் இங்கே எழுகிறது. இன்னைக்கு அரசியல் ரீதியில் பார்த்தால் பல நடிகர்கள் அரசியலில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கூத்தாடி இல்லையா? இப்படி நமக்கு பல விஷயங்களை சொல்லலாம். அது மட்டும் விஜயை மட்டும் நீங்கள் கூத்தாடி என்கிறீர்கள். அவர் இன்னைக்குத்தான் கட்சியை தொடங்கியிருக்கிறார், அதற்குள் இப்படியெல்லாம் பேசுவது சரியா என்று நீங்கள் கொஸ்டின் எழுப்பினால் எப்படித்தான் பேசுவது என்று நம் மக்கள் சிந்திக்கும்ல. அந்த அளவுக்கு இருக்கிறது விஜய். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா வாயை பத்துட்டு நமக்கு போலாமே. அதை விட்டுட்டு விஜயை கூத்தாடி அப்படி என்று சொல்வது ஒரு சினிமா உலகில் இப்படி ஒரு நடிகரை அவதூறப்படுத்துவது நியாயமற்ற விஷயம் என்று நான் சொல்கிறேன். இன்னைக்கு விஜய்க்காக ஒரு நடிகரும் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் டைரக்டர்கள் குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் விஜயை குறை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முழுக்க காரணம் அரசியலின் நூலகம், அரசியலில் அனுபவம் விஜய்க்கு இன்னும் தேவைப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். மூத்த தலைவர்களிடம் இருந்து அரசியல் அனுபவத்தை மிக விரைவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மேடையில் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை ஆரம்பத்தில் பேசத் தொடங்கினால் நம்பேது ஒரு கண் வைப்பார்கள் என்பது விஜய்க்கு புரியவில்லையா? உங்களை கூத்தாடி என்று சொல்வது உங்களை கூத்தாடி என்று சொல்வதற்காக அல்ல, கூத்தாடி என்று சொல்லி உங்களை கேவலப்படுத்தி உங்களை உசுப்பியற்ற ஒரு நாடகம் என்று தளபதி விஜய்க்கு புரியவில்லையா? இத்தனை விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு புறன்பட்டு அதில் பொறுத்திருந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் பல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும். இப்படித்தான் நம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரை தூண்டிவிட்டார்கள், அவரும் கொந்தளித்தார், மக்கள் மனதில் இடத்தை குறைத்தார். அவருடைய அரசியல் வாழ்க்கையும் அதோடு முடிந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவு ரீதியில் தளபதி விஜய் போகக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். இன்னைக்கு இளைய தலைமுறைகளை நெஞ்செழுத்து கொண்டாட வேண்டும் என்பது முறையில் அரசியலை தொடங்கியிருக்கும் தளபதி கட்சியானது இன்னைக்கு கொடிகட்டு பறக்க வேண்டும் என்றால் பல விஷயங்களை நீங்கள் ஆதரிக்கிறோமோ இல்லை, நீங்க சொன்ன வசனம்தான் இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல வெட்டுடர்மான்னு சொல்லுவீங்க, அதை நீங்க கடைபிடிங்க. ஆனா அரசியல்ல இறங்கின பிறகு அதை நீங்க எதிர்த்து பேசுறீங்களா? அங்கதான் நீ உங்களை நம்பி வருகின்ற மக்கள், உங்களை நம்பி வருகின்ற ரசிகர்கள் எல்லாம் பின் வாங்குவார்கள். அவர்களுக்கும் மிரட்டல் போகாது என்ற என்ன நிச்சயம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா?
பார்க்க வேண்டும். அப்படித்தான் இந்த பேச்சுகள் உள்ள ரீதிகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தடைகளை விதித்து உங்களுக்கு பாடிகாட்டுகளை உருவாக்கினீர்கள். மக்களுக்கு யார் பாடிகாட்டு, உங்க ரசிகர்களுக்கு யார் பாதுகாப்பு என்று கேள்விகள் இருக்கின்றனவா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும் போதாது, அவர்களுக்கு பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனாலும் உங்களை வைத்தே அங்கே இழப்பு வரும்போது அந்த பிரச்சனைகள் உங்கள் தலையில் வந்து முட்டும் என்பது உங்களுக்கு புரியலையா? இது அரசியல் நாடகம் என்பதை உங்களுக்கு தெரியல. இப்படி அரசியல் உலகத்தில் வந்து நீங்கள் பட்டுப்பட்டென்ன தொட்டு தொடென்ன பேசினா விட்டு போகும் உங்கள் உள்ளம், விட்டு நொறுங்கும் உங்களை சார்ந்தவர். இப்படி பல அரசியல் நூலகம் இங்கே இருக்கிறது என்பது தலைவர் விஜய்க்கு புரியவில்லை. இது உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றதுதான் இந்த கூத்தாடி என்ற ஒரு நீங்கள் கூத்தாடி என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, எல்லாருமே கூத்தாடிகள் தான். உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடிகள் தான். இப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் கூத்தாடி என்று சுட்டி காட்டினால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது இந்த உலகம். ஒன்றிய அரசியலும் இந்த அரசியலும் இன்னும் இருக்கிறது. உங்கள் தூக்கமின்மை தவிப்பதற்கான பல விஷயங்கள் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி மேடைகளில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு கவனமாக எதிர்கொள்ளவும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி என்னை போன்ற பல ரசிகர்களும் என்னை போன்ற பல மனிதர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பதிலாக சொல்லதான் எங்களால் முடியும். எடுத்துக்கொள்ளும் விதம் உங்களிடம் இருக்கிறது. அரசியலை கவனமாக செயல்பட்டு கொண்டு சென்றால் இன்னும் 2 வருடம் தாமதம் இருக்கிறது. அதற்குள் என்னவெல்லாமே அதற்குள் நீங்கள் நடப்பதை நன்றாக நடத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் அரசியல் வாழ்க்கை குறுகிவிடும் என்று எச்சரிக்கை. மீண்டும் இதுபோன்ற தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்ல நீங்க போடுங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது.